ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் கிளம்பியாச்சுங்க. இன்றைக்கி பையனுக்கு ஸ்கூல் வச்சுட்டாங்க சாட்டர்டே இன்றைக்கி. ஸோ கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போக வேண்டியதாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு தாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுனா, எல்லாத்துக்கிட்டே இருந்து கிடைக்கிறதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. ஸோ மற்றவங்க ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த வாய்ப்பை வச்சுட்டு நம்ம வாய்ப்பை செயல்படுத்துறது தான். இங்கே வந்து அவனுக்கு வாய்ப்பு இருந்தால் தான் மேலே வரணுங்கிறது கிடையாது. திறமை இருந்தாலே போதும், திறமையை வச்சு நம்ம வாய்ப்பை உருவாக்கிக்கலாம். ஒரு படத்தில் சொன்ன மாதிரி டாக்டர் ஆகிடலாமோ, இதுதான் நம்ம திறமையோ, போலீஸ் ஆகிடலாமோ, இல்லை இன்ஜினியர் ஆகிடலாமோ அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறது சுத்த வேஸ்ட்டுங்க. ஸோ நமக்கு உண்டானது என்னமோ, ஸோ நம்ம எதை நோக்கி நம்ம வந்து பயணிக்கிறோமோ அந்த பயணத்தை நோக்கி அந்த வாய்ப்பவே நம்ம உருவாக்கிக்கிட்டு அந்த வாய்ப்புக்கு உண்டானது என்னமோ அதுக்காக மட்டும்தான் நம்ம லைஃப்பை ரன் பண்ணி கொண்டு போகணும். ஸோ மற்ற எந்த ஒரு இதுலேயும் ஈடுபாடு இல்லாமல் கவனம் செலுத்தாமல் நம்ம இதுக்கு நம்ம சூஸ் பண்ணி நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்மளை வந்து யாராலையும் தடுக்கவே முடியாதுங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி கைஸ், பையனை கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே போவோம். ஸோ ஓகே கைஸ், பையனை விட்டாச்சு. ஸோ இன்றைக்கி ரொம்பவே பையன் வருத்தப்படுறான். ஐடி கார்டு மறந்துட்டு வந்துட்டான். நானும் மறந்துட்டேன். வர வேறு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நானும் மறந்துட்டு வந்துட்டேன். இப்போ வந்து ஸ்கூலில் சரி சொல்லி விட்டுட்டு போகிறேன் வாடா அப்படின்னு காட்டி ஐடி கார்டு தான் நான் போக மாட்டேன் அப்படின்றானுங்க. பரவாயில்லடா வாடா, சரி மிஸ்கிட்ட நான் சொல்லிடுறேன் அப்படின்னு காட்டி கொண்டு போய் கூட அழுதுகிட்டே இருந்தானுங்க. சரி போ, ஒன்றும் பண்ண மாட்டாங்க போ அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஸோ நான் எதை நோக்கி என்னோடய வாய்ப்பு வந்து எனக்கு அதிகமாக எதில் கிடைக்கிறதுங்கிறத விட நான் தேடி போன வாய்ப்புகள் தான் அதிகம்னே சொல்லுவேன். வாய்ப்பு வந்துங்க பல பேர்த்துக்கிட்ட எதிர்பார்க்குறது வந்து வாய்ப்பு கிடையாதுங்க. வாய்ப்போ திறமையாக கிடையாதுங்க. ஸோ அவங்க இருக்காங்க பார்த்துக்குவாங்க, இவங்க இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் மட்டும் இருந்துடவே கூடாது. நம்ம பாட்டுக்கு நமக்கு என்ன தோணுதோ கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணுங்க. ஸோ நான் வந்து என்னோடய வாய்ப்பு வந்து எனக்கே அமைஞ்சிச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை வந்து நான் மற்றவங்ககிட்ட எதிர்பார்க்குறதும் இல்லைங்க, எதிர்பார்க்கவும் மாட்டேன். ஸோ இதுதான் இப்போ எப்படின்னா ஒரு செகண்டில் ஒன்று நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி ஓகே, இந்த இடத்துல இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறது நம்ம எடுத்துகிட்டு போயிடணுங்க. ஸோ அது நமக்கு பெனிஃபிட்டாக அமைஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதுவும் ஒரு வாய்ப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இயற்கையாக அமையணுங்க. இயற்கையாக அமைஞ்சால் மட்டும்தான் அது நமக்கு உண்டான வாய்ப்புன்னு நம்ம நினைக்க முடியும். அது நம்ம வந்து எப்படின்னா ஒருத்தர் கூட டிஃபைன் பண்ணி வந்து நம்ம என்றைக்குமே போகக்கூடாதுங்க. நீங்கள் பாருங்க, லாங்கில் ஓட்டுற வண்டி லோக்கல் ரோடில் ஆஃப் ரோடில் போட்டு தட்டினோம்னா இந்த மாதிரி தாங்க. எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது, அப்பா வண்டியை வந்து கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணுங்க, அதையும் ரெடி பண்ணணும். ஸோ அப்பா வண்டி தான் நான் என்றைக்குமே வேலைக்கு எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதில் போனால் கொஞ்சம் ஃப்ரீடம்ங்கிறத விட ஸோ கொஞ்சம் நம்ம அந்த டைமுக்கு போக முடியுதுங்க. அப்பா வண்டினா அவ்வளோ விரட்ட முடியாதுங்க. நாளைக்கு வேறு சண்டே, பையனுக்கு வேறு ஹேர் கட் பண்ணணுங்க. ஹேர் கட் பண்ணிவிட்டு நாளைக்கு முதல்ல பைக் வாஷ் பண்ணணுங்க, வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். ஸோ நான் வந்து பைக்கு வந்து வாட்டர் சர்வீஸில் எங்கேயும் வெளியெல்லாம் தரமாட்டேன். ஸோ நானே தான் வாட்டர் வாஷ் பண்ணிக்குவேன். நாளைக்கு ஃபஸ்ட்டு சுசுக்கி வெளியே எடுப்பேங்க. எடுத்து ரொம்ப நாளாகி போச்சு. ஸோ எனக்கு எப்படி சொல்கிறதுன்னா, சுசுக்கியில் இருக்கிற தண்ணி போகுதா, ஐயோ என்னங்க தண்ணி போகுது, போயிடுவோமா? ஃபுல்லாக போகுதுங்க. ஸோ நம்ம அங்கே பார்த்துருக்கணும், பார்க்காமே வந்துட்டோம். சரிங்க, நான் அந்த அலங்கி ரோட்டில் போய் ஜாயின்ட் ஆகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து ரோடு ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அந்த வழியில் வந்து போக முடியலைங்க. ஆனால் ஏன்னு கேட்டிங்கன்னா வாய்க்காலில் தண்ணி ஃபுல்லாக போகுதுங்க. ஸோ அதுக்காக நம்ம வண்டி உள்ளே விட்டு ஏற்றவும் முடியாது. ஸோ அதுக்கான வண்டியே நம்மளுக்கு கிடையாது.
ஏன்னா முன்னாடி நம்ம வந்து பார்த்துருக்கணும், நம்ம ஊருக்குள்ள வந்து வெளியே வந்து முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பாலம் வருது இல்லைங்களா, அந்த பாலத்துல இருந்து பார்த்தாவே தெரியும். ஸோ நானும் பையனை கொண்டு ஸ்கூல் சேர்த்தணுங்கிற நினப்பில் டக்குன்னு வந்த காட்டி நானும் பார்க்க முடியல. ஸோ இல்லைன்னா அவ்வளோ தூரம் போயிருந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ இந்த ரோடு வந்து இப்போ எப்படி வருதுன்னா, இன்னொரு வழி இருக்குன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அந்த வழி தாங்க. இங்கே பாருங்க, கிளைமேட் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. வாவ், வியூ எல்லாம் சூப்பராகவும் இருக்கு, செம்மையாகவும் இருக்குங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம சேனலில் டாபிக் பற்றியெல்லாம் எதையும் பேச போகிறது இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய சேனல் அதிபரையே வந்து ரொம்ப தரமட்டமாக்கிட்டாங்க. நம்ம ஏதோ இப்போ தான் ரன் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதுவும் இல்லாமங்க, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஒன்றுங்க. என்னென்னா 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றி. ஸோ நான் இவ்வளவு நம்ம சேனல் வந்து க்ரோத் ஆகுன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை. ஸோ ரொம்ப நன்றிங்க. ஸோ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு எப்படி சொல்ல வார்த்தைகளே இல்லைதாங்க சொல்லுவேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குங்க. ஸோ நம்ம அந்த ரோட்டில் வந்து ஜாயிண்ட் ஆகுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது எந்த இடம்னு நான் காமிக்கிறேன், ஒரே நிமிஷம் இருங்க. ஏன்னா ஆற்றுலேயும் தண்ணி கம்மியாக தான் போகுது, ஆனால் வாய்க்காலில் தண்ணி அதிகமாக எடுத்துகிட்ருக்காங்க. அவ்வளோ தண்ணி போகுதுங்க, நிறையா தண்ணி போகுதுங்க. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, ஆனால் தண்ணி இவ்வளோ தண்ணி போகும் அப்படின்னு. ஸோ இதில் வந்தால் ஒரு எப்படி சொல்லுவேன்னா, ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே வந்துடலாம். அப்படி சுற்றி வர்றதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் லேட்டாங்க. இந்த கார் நிற்கிது பாருங்களேன், இந்த இடத்துல வந்து தாங்க ஜாயிண்ட் ஆகுது இந்த ரோடு தாங்க. ஆற்றுலையும் தண்ணி கம்மியாக தாங்க போகுது. சொல்ல முடியாதுங்க, அந்த அணைக்கட்டிலேருந்து அங்கே லாக் பண்ணியிருப்பாங்க, லாக் பண்ணி அந்த இது எடுத்து விட்டுருப்பாங்க. ஸோ அது வழியாக கூட தண்ணி அதிகமாக வரக்கு வாய்ப்பும் இருக்குங்க. ஸோ நேற்று போட்ட வீடியோவில் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகியிருக்காங்க. ஸோ நான் அவ்வளோ வருவாங்க நான் எதிர்பார்க்கவும் இல்லைங்க. ரொம்ப நன்றிங்க, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அந்தளவுக்கு சந்தோஷமாகவும் இருக்குது, ஹாப்பியாகவும் இருக்குது. தண்ணி வரலைங்க, நேற்று போனால விட கொஞ்சம் லைட்டாக அதிகமாக போகுதுங்க தண்ணி ஆற்றுல. ஸோ நாளைக்கு வந்து என்ன பண்ண போகிறோம்னா, காலையில் எந்திரிச்ச உடனே ஸோ அம்மா வீட்டில் இருக்கிற மாதிரி இருந்தால் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வந்து சமைக்கலாங்க. ஸோ இந்த மாதம் புரட்டாசி மாதங்க, சாரி நானும் மறந்துட்டேன். புரட்டாசி மாதம் நாங்கள் சாமி கும்பிட்றவங்க. ஸோ இது சாப்பிடவும் மாட்டோம், சாப்பிடவும் வழி இல்லைங்க. பையனுக்கு போய் ஹேர் கட் பண்ணிட்டு வந்துங்க, அதுக்கப்புறம் பைக் வாஷ் பண்ணலாங்க. அதுவும் இல்லாமல் பொழுதோடு போகையில் ஃபியூல் வேறு வாங்கிட்டு போகணுங்க. ஏன்னா சுசுக்கி ஃபியூல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபியூல் வாங்கிட்டு போய் ஊற்றி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணுங்க. ஸ்டார்ட் ஆகும். அது எப்படின்னா, எப்படி சொல்லுவேன்னா, நான் அது அதிகமாக வந்து அந்த வண்டி எடுக்கிறதே இல்லைங்க. ஏன்னா நான் வேலைக்கு போகிறதுக்கு அப்பா வண்டி எடுத்துக்கோங்க. ஸோ வெளியே எங்கேயா போகிறதுக்குன்னா எப்ஜெட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வேலைக்கு போகிறதுக்கு நான் எப்ஜெட் எடுத்துட்டேன். ஸோ அதுக்கு முடிஞ்ச அளவுக்கு லோக்கல் ஓட்டாத அளவுக்கு எப்ஜெட்டை பார்த்துக்கணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து தம்பி வேறு வண்டி கேட்டுருக்கானுங்க. ஸோ வண்டி இல்லாமல் அவனாலையும் ஒர்க்குக்கு போக முடியல அப்படின்றானுங்க. ஸோ நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா வந்து வண்டி எடுத்துகிட்டு போய் சொல்லிடுவேன். உங்கள் தம்பியோட வண்டி என்னாச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ அவன் வண்டி வந்து வீட்டில் தாங்க நிற்கிது. ஸோ வெளியே எங்கேயும் எடுக்கவும் முடியல. ஏன்னா ப்ராப்பர்ட்டியெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஆர்சி கரண்ட் இல்லை, இன்சூரன்ஸ் இல்லைங்க, எல்லாமே முடிஞ்சு போச்சு. 2024 பிப்ரவரியோ மார்ச் மாதத்துல என்னமோ முடிஞ்சு போச்சுங்க. ஸோ அதை கரண்ட் பண்ணுறதுக்கு தாங்க நான் நிறையா பேர்த்துட்டு கேட்டுட்ருக்கிறேன். ஸோ எல்லாம் கேட்டு சொல்கிறேன் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் குயிக்காக சொன்னாங்கன்னா பரவாயில்லைங்க. ஸோ நம்மளும் டக்குன்னு நான் இந்த வண்டி தம்பி கொடுத்துட்டு நான் அந்த வண்டி எடுக்கலான்னு இருந்தேங்க. ஸோ ஏன்னே தெரில, எனக்கு தம்பிக்கிட்ட வண்டி கொடுக்குறது பிரச்சனை இல்லைங்க. ஸோ அவன் கரெக்டாக பார்த்துக்கிட்டான்னு பிரச்சனை இல்லை. ஸோ அவன் பாட்டுக்கு, ஸோ அவனுக்கு எப்படி இருந்தாலும் ஒர்க்கு டயர்டும் இருக்கும். ஸோ அவன் எதையுமே அதிகமாக இது பண்ண மாட்டான்னு சொல்லவில்லை. எப்படி சொல்கிறதுன்னா, அங்கே ரூம் அவன் எடுத்துருக்கிற ரூமில் வந்துங்க ஒரு ஹால் இல்லை, போர்ட்டிகோ இல்லை, 2வது ஃப்ளோரு. ஸோ அதனால் பைக் பார்க்கிங்கெல்லாம் ஒரு மொட்டையான இடத்துல தாங்க போட்டுட்டு போய் தூங்குவான். ஸோ அவன் வண்டியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ஏன்னா அது கிரே கலரு, இது வந்து ஒயிட் கலரு. ஏன்னா நான் வந்து எப்ஜெட் நான் அவ்வளோ பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேங்க. ஸோ வெயிலில் கொண்டு போய் நிப்பாட்டினா உண்மையிலுமே பெயிண்ட்டு ஷேட் ஆகும். ஸோ நான் 4 மணிக்கு வண்டி வந்து எப்படி சொல்கிறதுன்னா 2016 எடுத்துங்க. 16 எடுத்து இன்னும் நான் வண்டி வந்து புது வண்டி ஆட்டோவை தான் வச்சுருக்கிறேன். ஸோ பார்க்கலாங்க, எப்படியும் அவனுக்கு கண்டிப்பாக ஒர்க்குக்கு அவன் வேலைக்கு தேவைப்படுங்க வண்டி.
ரெடி பண்ணலாங்க டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு. என்னங்க இந்த வண்டிக்கு வந்து அதனால் ஃபியூல் ஊற்ற முடியாது அப்படிங்கிறானுங்க. ஸோ நான் வேலைக்கு போகிறேன்னா நான் இந்த கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேங்க. இவ்வளோ தான் அடிப்பா ஓட்டுது அப்படிங்கிறதுக்கு கணக்கெல்லாம் பார்க்க மாட்டேங்க. குறைய ஊற்றிட்டே இருப்பேங்க வண்டிக்கு. என் தம்பி வண்டி அப்பாச்சி அப்படி தான் நினச்சேன் நான். ஸோ அவன் சொல்கிறான் எனக்கு 60 கிடைக்குண்டா அப்படின்னு சொல்கிறான். ஸோ எனக்கு 60 கிடைக்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ 200 ரூபாய்க்கு அன்றைக்கி வெளியே எடுத்துகிட்டு அடிச்சுட்டு போனேங்க. வீட்டுக்கு வந்து பார்க்குற சுத்தம் ட்ரைக்கிங்க. ஆனால் மைலேஜ் அவனுக்கு தெரிய மாட்டேங்குது சுத்தமாக ட்ராப் ஆகுதுன்னு. ஸோ அவனும் ரீசன் சொல்லிட்டான், ஆயில் இல்லைன்னு சொல்லிட்டான். நான் அது தெரியாமல் நானும் எடுத்துகிட்டு போயிட்டேன். சொல்லியிருந்தா கூட நான் ஆயில் வாங்கி ஊற்றிட்டே போயிருந்துருப்பேங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து தம்பிக்கு வந்து பர்த்டே வருதுங்க. அவனுக்கு ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும். ஸோ சர்ப்ரைஸ் பண்ணுங்கிறத விட அவன் பர்த்டேக்கே வரமாட்டான் அப்படின்ட்டு இருக்கானுங்க. சரிங்க காய்ஸ், ஒர்க் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. ஸோ நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷனாக வரும். See you all, bye bye, love you to all guys.